நேத்து தலைவர் பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அது எப்படி இருந்துச்சு? நீங்க பாத்துருந்தீங்களா? கூலி படம் மூவி சாங் வந்து நேற்று அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. டி ராஜேந்திரன் வந்து நல்லா அதில் வந்து பாட்டு பாடி நல்லா டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. இந்த பாட்டு எழுதினவர் வந்து நல்லா எழுதியிருக்கிறாரு. நம்ம சாண்டி மாஸ்டர் வந்து டான்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் தலைவர் படம் அப்டேட்னா பயங்கரமாக இருக்கும், எதிர்பார்ப்போடு இருக்கும். அதுவும் வந்து டைரக்ஷன் வந்துன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து டைரக்ஷனில் வந்து அடிக்கவே முடியாது. ஒரு ஒரு மூவியும் ஹிட்டாக தான் கொடுக்குறாரு. இது லோகேஷ் கனகராஜுக்கு சூப்பர் ஸ்டாருடைய முதல் படம் போல் எனக்கு தெரிஞ்சு, முதல் படம் போல். ஆனால் இந்த படம் பயங்கர ஹிட் ஆகும் எங்களுடைய கருத்து. ஆனால் சாங்கும் நல்லா அருமையாக வந்திருக்கு. படம் பார்த்துட்டு இதுக்கு மேலே அப்டேட் பயங்கரமாக இருக்கும். இந்த மூவியும் எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள். கூலி மூவியை யாரும் வந்து திருட்டுத்தனமாக பார்க்காதீங்க. ஏன்னா எவ்வளோ பணம் கோடி செலவு பண்ணி படம் எடுத்திருப்பாங்க. டைரக்ஷன் பண்ணி இப்போ தான் லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் ஸ்டெப்பாக வராரு. அவர் டைரக்ஷனில் படம் தேட்டரில் பார்த்தா தான் அருமையாக இருக்கும். டிவியில் உட்காந்து பார்க்குறதோ திருட்டு இதில் போட்டு பார்க்குறதோ சிறந்ததாக இருக்காது. எல்லா மக்களும் போய் தேட்டரில் பாருங்கள். சூப்பர் ஸ்டார் படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதுவும் டைரக்ஷன் லோகேஷ் கனகராஜ் அவருக்கோசமே இந்த படம் போய் பார்க்கணும். பாட்டு பார்த்தா நல்லா இருக்கு. அனிருத் நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகும். பாட்டு நல்லா இருக்கு. அதை நல்லா நீங்கள் எல்லாம் பார்த்து நல்லா மகிழணும். தலைவர் ரசிகர். தலைவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய பேரும் ரஜினிகாந்த் தான். அப்பா வச்ச பேர். அப்பையிலேருந்தே அப்பா ஃபேனு. அதுக்கப்புறம் நான், அப்புறம் என் பொண்ணு, இது மாதிரி வரிசையாக எல்லாருமே ரஜினிகாந்த் ஃபேன் தான். ஸோ அது எல்லாமே நாங்கள் ஆவலாக எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்கோம். அவரோட அடுத்தடுத்த மூவி நல்ல ஏஜோட நல்ல பிரிஸ்கோட நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்களோட ப்ரேயர் அவங்களுக்கு என்றைக்குமே உண்டு. அந்த ஸ்டெப்பு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு யூத்துக்கு உண்டான அத்தனை ஒரு ஃபீலோட எனர்ஜெட்டிக்கோட எல்லாத்தோட இதுக்கு இப்போ உள்ள இவங்களுக்கெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி ரஜினிகாந்தோட அந்த மூவ்மெண்ட் இருக்குமா, ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு, கையெல்லாம் ஒரு மாதிரி இதாக இருக்குமே, அப்படி இப்படிலாம் எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் அதை விடலாம் யூத்தே பார்த்து மிரள்ற அளவுக்கு அந்த சீன்லாம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப அவர் நல்லா இருக்கணும், மேலும் 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 இது மாதிரி நல்ல வைப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை என்ன மாதிரி பேஸ்லேருந்து உள்ள ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்கும் உள்ள ஒரு இந்த இது. ஸோ அவர் நல்லா இருக்கணும். பார்த்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. அந்த ஸ்டெப்பு எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போதே கூஸ் பம்ப்ஸ். எங்களுக்கு அந்த வைப்ரேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருது. அது அந்த எனர்ஜெட்டிக்காக சூப்பராக இருந்தது. சூப்பர் ஸ்டார் வந்து நடிச்சுட்டு போயிட்டாப்புல. நம்மளுக்கு வருமானமே வரமாட்டிருக்கு. இப்போ அப்போ உள்ள வருமானம் இப்போ கிடையாது. ஒரு இப்போ வந்து என்ன சொல்கிறது, எல்லாம் கேப் ஆகி போச்சு. முன்னாடி அப்படி இல்லை. ஸ்டாண்டான வந்து கூப்பிட்டு ஆட்டோ ஆகி போவாங்க. இப்போல்லாம் இல்லை, வீட்டில் இருந்துட்டு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. வீட்டுக்கிட்ட போனால் கூட ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட தர மாட்டுறாங்க. தலைவர் அன்னைக்கு பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு யாருமே ஆட்டோக்காரங்க மதிக்க மாட்டுறாங்க. முதல்ல கெத்தா இருந்தது. இப்போ அந்த கெத்து இல்லை. இப்போ அந்த கெத்து கிடையாது. ஏதோ சம்பாதிக்கணுன்றதுக்காண்டி வண்டியை ஓட்டுறோம். மாசம் டிவி கூட கட்ட முடியல. வருமானம் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அந்த காலத்துல இருந்த வருமானம் இந்த காலத்துல கிடையாது. ஒரு மரியாதை இருந்தது. இப்ப ஆமா, இப்ப அந்த கெத்தும் கிடையாது, மரியாதையும் இல்லை. இந்த படத்துல என்ன கொண்டு வர போறாங்களோ தெரியல.